பேசினதெல்லாம் நிறைவேற்றணும்னா எத்தனையோ பேர் நிறைவேற்றாம இருக்காங்க. அவங்கள போய் கேட்க மாட்டீங்க. ஒரு தம்ப்நெயில்ல ஏன்டா இப்படி போட்டுன்னு சொல்லி சண்டைக்கு வரீங்க. நான் சண்டைக்கு வரல. நான் உங்ககிட்ட கேட்கறது என்னன்னா, அது எப்படி இங்க பாசிபிள் அப்படிங்கறத நான் கேட்கறேன். இப்போ அதை பார்க்க வரவங்க அஃப்கோர்ஸ் உள்ள வந்து நீங்க ஏதோ ஒரு இப்போ நான் எப்படி நான் பாசிபிள் ஆகி பாசிட்டிவ் ஆகி வாழ்க்கை மாறணும் 100 பேர் நின்னா தான் நம்புவீங்களா? இப்போ நான் அப்படி நிறுத்தினா தான் இப்போ சரி இப்போ நான் நிறுத்திட்டா எனக்கு என்ன ரிவார்டு கொடுப்பீங்க, என்ன அவார்டு கொடுப்பீங்க, அதை கொடுக்க போறீங்களா? ஒண்ணுமே இல்லையே. அது நடக்காதுங்கிறது தான் எல்லாத்துக்கும் தெரியும். ஏன் நீங்க பண்றீங்கங்கறத எங்களோட கேள்வி. நடக்காது எப்படிங்க சொல்றீங்க? அப்ப நடக்கும் நீங்க கிருத்தியாக்கு நடக்கலன்னா எப்படிங்க நடக்காதுன்னு நீங்க கிருத்தியா வந்து இன்னைக்கு தான் நீங்க பாக்குறீங்க. பல வருஷம் கழிச்சு சந்திக்கிற அந்த இன்டர்வியூக்கு அப்புறம் இதுக்கப்புறம் என்னோட வளர்ச்சி மட்டும் தான் தெரியுது. வளர்ச்சிக்கு உண்டான காரணம் உங்களுக்கு தெரியல. ஒரு ஏஐ கிட்ட போய் கேளுங்க. அந்த ட்விட்டர்ல இருக்கு, ஓப்பன் ஏஐ இருக்கு. மகாவிஷ்ணுவோட வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் காரணம் என்னன்னு கேளுங்க. தெளிவா சொல்லுது. அவருடைய எய்ம் என்ன, நோக்கம் என்ன, எப்படி இப்படி வந்தாரு, எப்படி இத்தனை இன்டர்வியூ கொடுத்தாரு, அது என்ன பஞ்சாயத்தாச்சு, இப்படி ஆச்சு அப்படியாச்சு, அது கூட தெளிவா சொல்லுது. இப்போ நீங்க என்ன இதுல புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய மத்த நெகட்டிவிட்டி இக்னோர் பண்ணுங்க, பாசிட்டிவிட்டி எடுத்துங்க. பலனடைஞ்சவங்க இருக்கத்தானுங்க செய்யறாங்க. நீங்க பார்க்கலன்றக்க எப்படி இல்லம்பீங்க? பலனடைஞ்சவங்க இருக்கதான் செய்யறாங்க. இருக்காங்க. ஏன் கூட்டம் என்ன பலன் அடைஞ்சாங்க? அவங்க என்ன பலன் அடையல? உடல் சார்ந்த மனம் சார்ந்த பல பலன்களை அடைஞ்சிருக்காங்க. இதை தாண்டி வேற ஏதாவது பலன் அடையணுமா? அதான் உடல் சார்ந்த மனம் சார்ந்த பலனா என்ன? ஆக்சுவலி எதுக்காக வந்தாங்க? எப்படி அவங்க கியூரேட் பண்ணீங்க? நீங்க ஒரு நாள் வந்து பாருங்க, ஒரு நாள் இருங்க, பயிற்சி அட்டெண்ட் பண்ணுங்க, ஃபீல் பண்ணுங்க. அதை எல்லாத்துக்கும் வார்த்தைகளாலே விளக்கம் கொடுத்து விட முடியும். அப்போ உங்களுக்கு பசிக்குதுன்றீங்க. நான் ஒரு பேப்பர்ல அரிசி, குழம்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலைன்னு எழுதிட்டா உங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிருமா? ஜென்ரலாக இந்த மக்களுக்காக பேசணும்னு பேசுறவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு. என்னன்னா, இப்போ என்ன மாதிரி ஒருத்தனை ஒரு 5 லட்சம் பேர் ஃபாலோ பண்ண 5 லட்சம் பேரும் முட்டாள்னு நினைச்சுக்கிறீங்க. அவங்களாம் ஏதோ வாழையே தெரியாத மாதிரி, வாழ்க்கை வழியே இல்லாத மாதிரி, சாப்பாட்டுக்கு ஏதோ பிச்சை எடுத்துட்டு இருக்கிற மாதிரி, கஷ்டப்பட்டு இருக்கிற மாதிரி. எத்தனை பேர் தெரியுமா நம்மளோட இதுல வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இருக்காங்க. வேர்ல்டு லெவல்ல மிகப்பெரிய ஆர்கனைசேஷன்ல மிகப்பெரிய சிஇஓஸ் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? சோ ஜெனரலி இந்த கமெண்ட் பண்றவங்க மக்களுக்காக ஏப்பா அவன்கிட்ட போறீங்க, ஏன்பா அவன்கிட்ட போய் பயிற்சிக்கு அட்டன் பண்றீங்க? உங்களுக்கு அறிவு இல்லாம அத்தனை பேர் வந்துட்டு இருக்காங்க. பணம் கட்டிட்டு ப்ராப்பரா டாக்ஸ் கட்டுறோம், இன்கம் டாக்ஸ் கட்டுறோம், ஜிஎஸ்டி கட்டுறோம், ஏடிஜி கொடுக்குறோம், எல்லாம் என்னதான் பண்ணணும்னு கேட்கறதுக்கு அப்புறம் பலன் அடைகிறாங்க. பலன் அடையலைன்னா அவன் பஞ்சாயத்து பண்ண போறோம், கோர்ட்ல போய் கேஸ் போட போறான், நான் அவனு சண்டை கட்டிக்க போறோம். இவங்க எத்தனை பேர் இப்படி நாட்டை காப்பாத்திட்டாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியவே மாட்டேங்குது. இல்ல நான் ஏன் இதை உங்ககிட்ட இவ்வளவு நேரம் கேட்கிறேன் அப்படின்னா, நீங்க முழுமையா ஞானம் பெற்றுட்டீங்களா அப்படின்னு வந்துட்டு ஒருத்தர் உங்ககிட்ட கேள்வி கேட்டப்ப எனக்கு தெரியல. நான் என்கின்ற ஒன்று வந்தால் எப்படி ஞானம் வரும்? இவ்வளவுதான் என் கேள்வி. இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இவ்வளோ ஞானம் வந்துட்டு பெற்றுட்டீங்க, நான் ஞானம் வந்துட்டு இங்க வந்து இவ்வளவு பேருக்கு நான் வந்துட்டு ப்ரீச் பண்றேன் அப்படின்னு நீங்க சொல்றப்ப இந்த கேள்வி உங்ககிட்ட ஒருத்தர் வைக்கிறாரு. ஞானம், முழுமையான ஞானம் உங்களுக்கு கிடைச்சிருச்சா, முழுமையா நீங்க ஞானம் பெற்றுட்டீங்களா அப்படின்னு கேட்கிறப்ப, முழுமையான ஞானம் ஒருவன் பெறும்போது அவன் உடலில் உயிர் இருக்காது தெரியுமா உங்களுக்கு? அதான் உச்சகட்ட ஞானம், பிரம்ம ஞானம். அது பாடியில் உட்கார்ந்துட்டுலாம் பேசிட்டு இருக்க முடியாது. நீங்க என்ன சொன்னீங்க? அப்படி நீங்க சொல்லலையே பதில். அப்ப இல்லங்க, நான் இப்ப உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறேன். இப்பயும் அதே தான் சொல்றேன். முழுமையான ஞானம் நான் பெற்று விட்டேனா என்று தெரியவில்லை. சந்தோஷமா? இப்ப இல்ல, எப்ப கேட்டாலும் அதான் சொல்லுவேன். இன்னும் 100 வருஷம் கழிச்சு கேட்டீங்களா அதான் சொல்லுவேன். ஏன்னா ஞானம் அடைந்தவன் ஒருபோதும் நான் ஞானம் அடைந்து விட்டேன் என்று சொல்ல மாட்டான், இல்ல சொல்ல முடியாது. இல்லங்க, இப்ப நான் வந்து ஒரு லெக்சர் ஹால்ல போய் ஏதோ ஒரு கிளாஸ் எடுக்கிறேன். சோ குறிப்பிட்ட துறையில நான் வந்துட்டு ஒரு பிஹெச்டி முடிச்சிருக்கேன் அப்படின்னா, நான் முடிச்சிருக்கேன், நான் இதை சொல்லித்தரேன் அப்படின்னு போய் சொல்லலாம். ஞானம் பெற்றுட்டேன்னா என்னன்னே தெரியாத ஒருத்தர் என்ன சொல்றாரு, மக்களுக்கு என்ன சொல்ல வராரு, ஞானம் பெற்றுட்டேன்னா என்னன்னு எனக்கே தெரியல, அதை நான் சொல்லவே முடியாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது எப்படி நீங்க வந்து மத்தவங்களுக்கு ப்ரீச் பண்ண முடியும்? ப்ரீச் பண்ண முடியும் இல்ல, ப்ரீச் பண்ண முடியறதுனால நிறைய பேர் கேட்கறதுனால வாழ்க்கை நல்லா இருக்கு. இது நடந்து முடிஞ்சிருச்சு, இது பாஸ்ட் டென்ஸ். மறுபடியும் அதே கேட்காதீங்க. எப்படி முடியுதுன்னு கேட்காதீங்க. முடியறதுனால தான் கேட்கறாங்க, கேட்கறதுனால தான் வாழ்க்கை மாறுது, மாறுறதுனால தான் சந்தோஷமா இருக்காங்க.